ஹாய்! இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு புது சீரிஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்னதுன்னா நீங்கள் நிறைய ஹாரர் படம்லாம் பார்த்துருப்பீங்க. நிறைய லாங்குவேஜ்லேருந்து பார்த்துருப்பீங்க. இங்கேருந்து வந்த படம், ஹாலிவுட்டில் வந்த படம் எல்லாமே. ஆனால் எனக்கு என்னென்னா நிறைய இங்கிலீஷ் படத்தில் பார்த்து பார்த்து கிட்டத்தட்ட அதுலேயும் நிறைய டெம்ப்ளேட் இருக்குது. ஆனால் இங்கிலீஷ் படம்லாம் கொஞ்சம் ஆல்மோஸ்ட் எல்லாமே சிமிலராக தான் இருக்கும். நிறைய அதிலே வேரியேஷன்ஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. மெஜாரிட்டி ஆஃப் த படம் ஒரே டெம்ப்ளேட்டில் தான் இருக்கும். ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா கொஞ்ச நாள் இல்லை, கொஞ்சம் வருஷம் முன்னாடி இந்தோனேஷியன் படம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். இந்தோனேஷியன் ஹாரர் வித்தியாசமாக இருந்துச்சு. கதையில் கொஞ்சம் வித்தியாசம், அவங்க பேயை காட்டுற விதத்தில் கொஞ்சம் வித்தியாசம். ஸோ இந்தோனேஷியா ஹாரர் அதுக்குன்னு நிறைய ஃபேன் பேஸே இருக்குது தனியாக. நிறைய பேர் இந்தோனேஷியன் ஹாரர் படம்லாம் ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க. ஸோ அதுதான் இந்த சீரீஸ் எப்படின்னா இண்டோ ஹாரர் ஃபிலிம்ஸ். ஸோ இன்றைக்கி தான் இதோட ஃபர்ஸ்ட் வீடியோ போடுறேன்னா. நான் ஆல்ரெடி ஒரு சில இந்தோனேஷியன் ஹாரர் படம் பார்த்துருக்கேன். அது ஒரு லாஸ்ட்டு 2 இயர்ஸில் பார்த்துருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி பார்த்ததில் கொஞ்சம் கொஞ்சம் பிக் பண்ணி இது நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு டீட்டெயில்டு ரெக்கமெண்டேஷன் வீடியோவை தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி ஃபஸ்ட்டு என்ன படம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா, மே த டெவில் டேக் யூ. அதுதான் எடுத்துகிட்டு வந்திருக்கு. இது 2 பார்ட் இருக்கும் இந்த படம், ஃபர்ஸ்ட் பார்ட் அண்ட் செகண்ட் பார்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் என்ன அப்படின்னா, ஒரு ஆள் இருப்பார். அவருக்கு பணக்காரன் ஆகணுன்ட்டு ரொம்ப ஆசை அவருக்கு. ஸோ அவர் பணக்காரன் ஆகணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு, ஒரு ப்ரீஸ்ட் மாதிரி இருக்காங்க. ஸோ அவங்க எப்படின்னா ஒரு லேடி ப்ரீஸ்ட் மாதிரி, ப்ரீஸ்ட்ரெஸ்ஸாக ஏதோ சொல்லுவாங்க, அவங்க பேர் எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த டார்க் ரிச்சுவல், பிளாக் மேஜிக் பண்ணுறது, அப்புறம் இந்த ரிச்சுவல் பண்ணுறது, இந்த மாதிரி சாத்தானை வழிபடுறது, அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் இருக்கிற ஒரு ப்ரீஸ்ட்ரெஸ் கிட்ட போய் இந்த மாதிரி இவர் ரொம்ப பணக்காரன் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி சொல்லும் போது அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க ஒரு குறிப்பிட்ட ரிச்சுவல்லாம் சொல்லுவாங்க. நீ இதெல்லாம் பண்ணினா உனக்கு நிறைய பணம் வரும், நீ சீக்கிரமாக பணக்காரன் ஆகிடுவ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை அந்த ஆள் ஃபாலோ பண்ணுவார். எப்படின்னா அதுக்கான மெயின் இதுவே என்ன மெயின் இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, அவங்க ஃபேமிலியில் இருக்கிற லேடிஸை, பொண்ணுங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அந்த சாத்தான் கிட்ட. ஸோ அந்த மாதிரி சாத்தான் கிட்ட அவங்க ஃபேமிலியில் இருக்கிற லேடிஸ், அதாவது அவங்க ஒய்ஃபு, அவங்களுக்கு குழந்தை இருந்துச்சு, அது பொண்ணாக இருந்துச்சுன்னா அதையும் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அதையும் இவர் ஒத்துப்பார். ஒத்துக்கிட்டு என்ன பண்ணுவார், ஃபஸ்ட்டு இவரோட ஒய்ஃபோட முடியை எடுத்துகிட்டு கொடுப்பாரு. அந்த ஒய்ஃப் முடியை அவங்க வாங்கிக்கிட்டு அதுக்கு ஒரு ரிச்சுவல் மாதிரி பண்ணுவாங்க. அதை எடுத்து அவங்க பேப்பர் மாதிரி வச்சு அவங்க வாய்க்குள்ளே போட்டு முழுங்கி அது ஒரு ரிச்சுவல் மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒய்ஃபு அந்த பேய் எடுத்துக்கும். அந்த ஒரு சாத்தான் அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அந்த பேய் அவங்கள எடுத்துக்கும். ஸோ அதை அவங்களுக்கு ஒரு சின்ன பொண்ணு ஒன்று இருக்கும், இவங்க 2 பேருக்கும். ஸோ அந்த பொண்ணு அதை பார்த்துரும் அவங்க அம்மாவை கொலை பண்ணுறத. ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பொண்ணு ஒரு மாதிரி அது ஒரு ட்ராமா மாதிரி அந்த சின்ன பொண்ணோட மைண்டிலே போயிடும் அது. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, செகண்ட் இப்போ ஃபஸ்ட்டு அவங்க அம்மாவோட உயிர் எடுத்துட்டாங்கல்ல. ஸோ அடுத்தது யார், அவங்க சின்ன பொண்ணு இருக்குது. இந்த சின்ன பொண்ணோட உயிரையும் கொடுத்தா தான் அந்த ரிச்சுவல் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும். ஏன்னா அவங்க ஃபேமிலியில் வேறு யாருமே பொண்ணு கிடையாது, இவங்க 2 பேர் தான் இப்போதைக்கு. ஸோ அதனால் அந்த சின்ன பொண்ணோட முடியும் எடுத்துகிட்டு கொடுக்க சொல்லும் அந்த ப்ரீஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ அந்த மாதிரி கொடுக்க சொல்லும்போது இவர் ஒரு முடியை எடுத்துகிட்டு போய் கொடுப்பாரு அவங்க அப்பா, டீல் போட்டவர். ஆனால் என்ன பண்ணுவார், ஏமாற்றிடுவார். அந்த பொண்ணோட முடியை கொடுக்காம வேறு ஏதோ ஒரு முடியை எடுத்துகிட்டு போய் அந்த ப்ரீஸ்ட்ரெஸ் கிட்ட கொடுத்துருவார். ஸோ அந்த சூனியக்காரர்கிட்ட கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும், அதுக்கு கண்டுபிடிச்சிரும், இது உன் பொண்ணோட முடியே இல்லை, நீ சாத்தானே ஏமாற்ற பார்க்குற அப்படின்னு சொல்லி ரொம்ப டென்ஷன் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்னா இவருக்கு என்னென்னா ஒரு பயம். ஏன்னா இது எப்படியா இருந்தாலும் நம்ம பொண்ணுக்கு ஒரு டேஞ்சராக இருக்கலாம். நம்ம ஆல்ரெடி இதனால் ஒய்ஃபையும் இது பண்ணிட்டோம் நம்மளோட இதுனால. அதனால் இதுக்கப்புறம் நம்மளோட பொண்ணை அந்த மாதிரி சின்ன பொண்ணை நம்மளால் சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இவர் அதுக்கு ஒத்துக்க மாட்டார். அந்த ப்ரீஸ்ட்ரெஸ்ஸை இவர் அதே இடத்துல கொன்னுடுவார். கத்தி எடுத்து ஃபஸ்ட்டு குத்திடுவார். குத்துனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அந்த ப்ரீஸ்ட்ரெஸ் ரொம்ப கோபமாகி அவரோட முடியை பிடுங்கிடும். அந்த ஃபைட்டில் பிடுங்கிட்டு அதை முழுங்கி அந்த ஸ்லோகன் மாதிரி சாத்தானோட இது வச்சு அது என்ன பண்ணும், இவங்க மேலே ஒரு சாபம் விட்டுரும், அவர் மேலே, அவங்க ஃபேமிலி மேலே. ஸோ அந்த சாபம் விட்டதுக்கப்புறம் இவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும் அவருக்கு. ஸோ உடம்பு சரியில்லாமல் போய் இவர் இறந்துருவார் அவங்க அப்பா. இதெல்லாம் எப்போ இறப்பாங்க அப்படின்னா இந்த பொண்ணு வளர்ந்துடும். ஓகேவா, இந்த பொண்ணு பெரிய பொண்ணு ஆயிரும்.
அந்த சின்ன பொண்ணு சொன்னேன்ல அவரோட பொண்ணு, அந்த பொண்ணு பெரிய பொண்ணாயிடும், கிட்டத்தட்ட டீனேஜ்லாம் தாண்டுற வயசாகிடும். ஸோ அவர் வந்து என்ன பண்ணுவார், இன்னொரு கல்யாணம் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து கதை வந்து அங்கே ட்ராவல் ஆக ஆரம்பிக்கும். அவங்க அப்பாவுக்கு ரொம்ப சீரியஸ் ஆகிடும், உடம்பு சரியில்லாமல் அந்த கேர்ஸ்னால். அவங்க அப்பாவும் அதனால் வந்து இறந்து போயிடுவார். அதுக்கப்புறம் தான் அவர் 2வதாக கல்யாணம் பண்ணியிருப்பாருன்னு சொன்னல செகண்ட் ஒய்ஃப். அவங்களுக்கு வந்து 3 பசங்க இருப்பாங்க. 2 பொண்ணு, ஒரு பெரிய பொண்ணு, ஒரு பையன், அப்புறம் ஒரு சின்ன பொண்ணு. மொத்தம் 3 பசங்க இருப்பாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃபுக்கு ஒரு பொண்ணு இருக்குன்னு சொன்னல, அவங்க அம்மா இறந்ததை பார்த்த ஒரு சின்ன பொண்ணு வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுன்னா வந்து அவங்க அம்மாவோட ஞாபகம் அதிகமாக வந்து இவங்க அப்பாவும் போனதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா சும்மா வந்து பார்க்கும். அந்த ஆல்ரெடி ஒரு பழைய ப்ராப்பர்ட்டி இருக்கும், இவங்களுக்கு சொந்தமான ப்ராப்பர்ட்டி. அங்கே தான் வந்து இவங்க ஃபேமிலி வாழ்ந்துருப்பாங்க, ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட வாழ்ந்த ஃபேமிலி. அந்த இடத்துக்கு சும்மா பார்க்க வந்திருப்பாங்க. அங்கே வந்து செகண்ட் ஒய்ஃப் அவங்களோட பசங்க இருக்காங்கன்னு சொன்னல, ஸோ அவங்களுமே வந்து அங்கே வந்துடுவாங்க. அவங்களுமே அங்கே வந்துட்டு எல்லாருமே ஒன்றா இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளே செட் ஆகாது. ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் பொண்ணு, செகண்ட் ஒய்ஃபோட பசங்களுக்குள்ளே அந்தளவுக்கு செட் ஆகாது. ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஒரு குறிப்பிட்ட இது மேலே அங்கே ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி ஒரு இடம் ஒன்று இருக்கும், ஒரு ரூம் மாதிரி. அது என்னன்னா வந்து அங்கே யாருமே போக மாட்டாங்க, டோன்ட் ஓப்பன்ன்ற மாதிரி தான் போட்டிருக்கோம். அதில் ஏதோ ஒரு ஸ்லோகன்லாம் வச்சு இது பண்ணி. ஸோ அந்த ரூம் உள்ள போய் பார்த்து அது உள்ள என்னென்னலாம் வந்து பிரச்சனை நடக்குது, அது உள்ள அவங்க அப்பா என்னென்னலாம் பண்ணி வச்சுருந்துருக்காரு அதுக்கு முன்னாடி, அவர் ரிச்சுவல் அந்த சாத்தானோட ஒரு இது டீல் போட்டப்போ அவர் என்னென்னலாம் பண்ணி வச்சுருந்துருக்காரு, ஸோ அங்கே வந்து என்ன ஆயிருக்கு அதெல்லாம் வந்து சேர்த்து அந்த இறந்து போச்சுன்னு சொன்னல ஒரு ப்ரீஸ்ட்ரெஸ்ஸு, அது வந்து அங்கே வந்து பேயாக சுற்றிக்கிட்டு இருக்கும். அங்கே பேயாக சுற்றிக்கிட்டு இருக்கும். அந்த ப்ரீஸ்ட்ரெஸ் வந்து இவங்கள போட்டு பொலந்து எப்படி இவங்க தப்பிச்சாங்களா இல்லையா, இல்லை எத்தனை பேர் தப்பிச்சாங்க, யார் உள்ளலாம் இந்த பேய் போச்சு அப்படின்றதான் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டோட மொத்த கதை. செகண்ட் ஒய்ஃபுக்கு 3 பசங்க இருப்பாங்கன்னு சொன்னல. ஸோ அந்த 3 பசங்கள் வந்து லாஸ்ட்டாக ஒரு சின்ன பொண்ணு ஒன்று இருக்கும், நாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பொண்ணும் இந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட பொண்ணு ஒன்று இருக்குன்னு சொன்னல, அந்த பொண்ணு பேர் வந்து ஆல்ஃபி. ஸோ இந்த ஆல்ஃபியும் நாரா இவங்க 2 பேர் மட்டும்தான் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து தப்பிச்சு வெளியே வருவாங்க. அதுக்கு நடுவில் நிறைய கதைகள்லாம் நடக்கும். நிறைய வந்து அந்த ஹாரர் சீனு, அந்த ஜம்ப்ஸ்கேரு, அப்புறம் வந்து இவங்க பேயை காட்டினது எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவோம், இவங்க 2 பேர் மட்டும் வெளியில் வந்துடுவாங்க. ஸோ அதோட ஃபர்ஸ்ட் பார்ட்டு முடிஞ்சிருது. செகண்ட் பார்ட்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா